பல காலமாகவே மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறது தான். பாருங்க, யோசிக்கிறது பலவிதமாக இருக்கும். ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் பலவிதமாக யோசிக்கிறதுனால சரியான ஒரு முடிவை என்னால் எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, சரியான முடிவை எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த இடத்துல தான் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் மாட்டிக்கிறாங்க. பலவிதமாக யோசித்து கடைசியாக கையில் எதுவுமே இல்லை, சரியான முடிவு கூட அவங்கக்கிட்ட இல்லாமலேயே போகுது. இப்படியே தொடர்றதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் யோசிக்கிறது சரிதானா இல்லை தவறா, ஏன் நான் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் பலவிதமாக யோசிச்சுமே சரியான முடிவை எடுக்க முடியல அப்படின்னு நிற்கிறாங்க. பாருங்க, இந்த இடத்த நீங்கள் பிரச்சனையே இல்லை போல் கடந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனாலும் கடந்து போக முடியாது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம். இந்த இடத்திற்கு பெயர் இரட்டை மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேரு தான் இரட்டை மனம். ஆனால் நீங்கள் யோசிக்கிறது ஒரு நொடியில் பல விதமாக யோசிப்பீங்க, பல ஆங்கிளில் யோசிப்பீங்க. இதை கேட்டால் விழிப்புணர்வு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. முன்கூட்டியே தனக்கு வரக்கூடிய தவறான செயல்களில் இருந்து வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த நிகழ்வுகளில் இருந்து நம்மளை காத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பலவிதமான எண்ணங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்திற்கு மேலே மண்டை பிச்சுக்கிட்டு குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதற்கான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொல்யூஷன் இருக்குது. ஆனால் இந்த சொல்யூஷன் ரொம்ப நேரத்திற்கு போகும், ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும். ரொம்ப எளிய முறையில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சராசரி ஆண் மகனுக்கு ஒரு நாள் 24 மணி நேரங்களில் 60,000 70,000 எண்ண ஓட்டங்கள் அவனுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. பாருங்க, இது எண்ணமாக மாறவே இல்லை. எண்ணம் அப்படின்னா முழுமையாக இருக்கணும், ஓகேங்களா? எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிந்தனைகள் எல்லாம் முழுமை அடைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுமையாகவே இருக்காது. எல்லாமே பாதி பாதியாக இருக்கும். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு பெயர் தான் எண்ண ஓட்டம் அல்லது சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரியான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்க வைக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுது. ஆண்களுடைய எண்ண ஓட்டங்களை கணக்கில் எடுக்க முடிஞ்ச நம்மளுடைய அறிவியல் அறிஞர்களுக்கு பெண்களுடைய எண்ண ஓட்டங்களை சரியாக வரையறுக்கவே முடியாது. ஆண்களுக்காவது 60,000 70,000 எண்ண ஓட்டங்கள் தான் ஒரு நாளைக்கு ஓடுது. ஆனால் பெண்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பெண் மனசு ஆழம் என்று யாருக்கு தெரியும்? இந்த ஒரு கோட்பாடு பெண்களுடைய மூளைக்குள்ளே நடக்கிறதுனால பெண்களுடைய எண்ணத்தோட ஓட்டங்கள் இவ்வளவு தான் கவுண்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சரியாக இதுவரைக்கும் வரையறுக்க முடியவே இல்லாத ஒரு இடம் பெண்களுடைய மனம் அப்படின்னே சொல்லலாம். பாருங்க, இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும், ஆண்களை விட பெண்கள் தான் இரட்டை மனம் உடையவர்களாக அதிக பேர், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா ஏன் பெண்கள் தான் அதிகமாக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண்கள் எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றியும் பாஸ்டில் நடந்த கசப்பான நிகழ்வுகளுடைய நினைவுகளோடையுமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்க இக்கணத்தில் வாழ மறந்துடுறாங்க. எந்த ஒரு எண்ணத்தையுமே முழுமையாக நினைவுபடுத்துறதே இல்லை. எல்லாத்தையுமே டிஸ்கண்டினியூ பண்ணி ஜம்ப் பண்ணி எண்ண ஓட்டங்களோடையே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் பெண்களுக்கு அதிகபட்சமாக மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மன அழுத்தம் ஏற்படுது. சரி, ஓகே, இதை எப்படி தடுத்து நிறுத்துறது?
உடனே தடுத்து நிறுத்த முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. நான் அதற்கு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதில் கேளுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன், மறந்துடாதீங்க. ஓகே, நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் எடுத்துகிட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.